எஸ் வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் சரியில்லை இந்த மாதிரி புதுசாக ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எல்லாரும் சண்முகம் எல்லாரும் கோயில் திருவிழாவில் இந்த மாதிரி கூழ் செய்கிறாங்க. கூழ் செய்யும்போது அண்ணன் கூழ் செய்கிறா. கூழ் செஞ்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி கோயில் திருவிழாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. அம்மன் பாதத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூழ் கண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் இந்த மாதிரி வாடா நீ கூழ் கண்டிட்டு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்திருப்பான்ல, அவன் பேர் கூட எனக்கு ஒழுங்காக தெரில. அவனை கூழ் கிண்ட விட்டோடனே சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூழ் கிண்ட வரலான்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தோட பையன் நினைக்கிறவன் அவன் இந்த மாதிரி கூழ் கிண்டும் போது எப்படி யோசிக்கிறான், எப்படியாச்சும் இந்த கூழ்ல விஷத்தை கலந்து விட்டு எல்லாரும் முன்னாடி சண்முகத்தை கேவலம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணும்போது கூழ் கிண்டிட்டு இருக்கும்போது எல்லாரும் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது விஷத்தை கலந்துடுறான். அப்படியே உள்ள விஷத்தை கலந்துட்டு நீங்க செத்தடா சண்முகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம கூழ் கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூழ் அதெல்லாம் அம்மன் பாதத்துல இந்த மாதிரி வைப்பாங்கல்ல, பாதத்துல வச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் கூழ் கொடுக்கறதுக்காக போறாங்க. கூழ் எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. எல்லாரும் கூழ் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாமியார் அங்கே ஐயர் இருப்பார்ல, ஐயர் இந்த மாதிரி பார்த்துட்டு ஐயோ யாரும் கூழ் குடிக்காதீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடி வராரு. ஓடி என்னாச்சு ஐயரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறான் ஐயர், இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச கூழில் ஏதோ கலந்துருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவரோட அண்ணன் சொல்கிறேன், ஐயோ எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னே இவர் இருக்கால மணியோட ஹஸ்பண்ட் ஐயோ இதுலையும் ஏதாச்சும் பள்ளிகளி விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு வயிற்றவர் கலக்க போதேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. சண்முகம் பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாரும் குடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்க போது என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி கேட்டோடனே எல்லோரும் ஷாக்கில் இருப்பாங்க. ரம்யா கூட ஷாக்கு தான். ரம்யா ஆனால் தெரியும் எப்படின்னா இந்த வேலையை யாரை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். எப்படின்னா யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத ரம்யா பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஃபேமிலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணன் ரொம்ப நல்லவ, அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டா. இவர் கூழ்கின்னாரு. அப்போ இவர் கலந்துருப்பாரோன்னு சொல்லிட்டு ரம்யா டவுட் படுறா. ஆனால் கன்ஃபார்ம் என்ன பண்ணல. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ரம்யா சந்தேகப்படுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யாவுக்கு உண்மையிலே ஸ்மார்ட் தாங்க. ரம்யா உண்மையிலே எனக்கு அண்ணனத்தோட ரம்யா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ணன் டம்மி, ரம்யா ஸ்மார்ட்டு. ரம்யா இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒருவேளை இவங்கள தான் இருக்கும் விசாரிப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரியாத மாதிரி காட்டிக்கிறான். அப்போ சாவடா சண்முகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் நினைக்கிறான். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல நீ செத்தடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூழ் குடிச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. யாருக்கும் எதுவுமே ஆகலை. அவங்க குடும்பத்துக்கு சரியான ஷாக். இன்னும் எல்லாரும் மருந்து வேலை செஞ்சுருக்கணுமே, எல்லாரும் ஸ்டெடியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே அந்த தெய்வ குழந்தை வருது. எப்படின்னா தெய்வம் காளியம்மன் குன்றத்தூர் காளியம்மன் ஒரு சின்ன பொண்ணு உருவத்தை வந்திருக்கும்ல, அந்த பொண்ணு வருது. அதை பார்த்து அண்ணன் பார்த்து இந்த மாதிரி சொல்கிறா. அப்போ எல்லாரும் கூழ் குடிச்சு 5-5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. யாருமே இன்னும் எதுவும் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணனுக்கு ஷாக்காக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன புள்ள இந்த மாதிரி சொல்கிறா, கவலைப்படாத அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி அதில் விஷம்லாம் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். நீ எப்படி ஷோராக சொல்கிற, நீ எப்படி உறுதியாக சொல்கிற, இங்கே பாரு ஏதோ கலந்துருக்காங்க, யாரோ இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ கலந்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்க யாரோ தான் கலந்துருக்காங்கன்னா, இருந்தாலும் மக்களுக்கு தான் எதுவும் ஆகலை, கவலைப்படாத. அந்த அம்மன் விஷத்தெல்லாம் எடுத்துட்டா. ஏன்னா நீ அம்மனுக்காக தானே அம்மன் கோயில் தானே கூழ் கிண்டினேன். அது மட்டும் இல்லாமல் அம்மனை வேண்டிட்டு தானே எல்லாருக்கும் கொடுத்தேன். அதனால அம்மன் எல்லா விஷத்தையும் எடுத்துட்டு நல்ல கூழாக தான் கொடுத்துருப்பான், எதுவும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ரொம்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பாப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சதுக்கப்புறம் அதான் அந்த சின்ன குழந்தை சொன்னது கேட்டிங்களா, சின்ன குழந்தை ஒரு கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஷமெல்லாம் ஒன்றும் கலக்கல, நீங்கள் தாராளமாக குடிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப கோவமடைஞ்ச இந்த ஃபேமிலி எப்படிரா விஷம் குடிச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரம்யா இந்த மாதிரி கேட்குறா, இந்த கூழில் விஷம் கலந்த யாருன்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறா. யாருமான்னு சொல்லிட்டு அவன் தெரியாத மாதிரி கேட்குறான். நீங்கள் தானே அங்கிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா கேட்குறா. இல்லைம்மா நானும் எதுவும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான். ஏம்மா நான் இப்போ இதுக்குமா இந்த இதில் எல்லாரும் உயிரையும் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லி, இல்லைம்மா எதுக்குமா சந்தேகப்படுறீங்க, என்னம்மா நீங்கள் ஏமா என்ன சந்தேகப்படுற, தவிர சண்முகத்தில் பேசவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சண்முகமா மாட்டான்னு ஒன்று பேச வேணாம், உண்மையை சொன்னீங்கன்னா நல்லது, அப்படி இல்லாட்டா எங்களை நான் ஒரு கமிஷனர், நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன் எனக்கே தெரியும்னு உங்களுக்கே தெரியும்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே இப்போ என்னம்மா போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். நானும் அந்த சண்முக குடும்பத்தை பழிவாங்க தான் நினைக்கிறேன், இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் கேட்குறான். அப்படின்னா அந்த
பையனோட எப்படி சொல்கிற மருமகன், அவங்களோட மருமகன் கேட்குறான். கேட்கும்போது ரம்யா வந்து ஓஹோ அதோட சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அவன் ஆமாம் நான் வந்து சண்முகத்து பழி வாங்க தான் வந்து அந்த கூழில் விஷம் கலந்த நாங்கள் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் சொல்கிறான். சொன்னோன்னே சிம்பிள் இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. நானும் இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா சொல்கிறா. ரம்யா சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்கள் அந்த வீட்டோட மூத்த மருமக, நீங்கள் எதுக்கு அந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ரம்யா இந்த மாதிரி சொல்கிறான். அந்த நிற்கிறானே அந்த அண்ணனோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல கார்த்தி, அவனும் நானும் வந்து ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணோம். அவன் என்ன பண்ணானே என்ன லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி ஏமாற்றி அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். ஐயோ ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் அவங்க அண்ணனை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். அந்த குடும்பத்தை நிம்மதியெல்லாம் கெடுத்து அந்த குடும்பத்தை வந்து நடுத்தரில் ஆக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சூப்பருங்க சூப்பருங்க எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவன் சொல்கிறான். சூப்பர், அதுக்காக வந்து என்னை வந்து இனிமேல் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா சொல்லிடுறான். சொன்னோடனே சூப்பருங்க எந்த ஹெல்ப் பண்ணால் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து அவன் கேட்குறான், ஏன்டா மருமகனை எதுக்குடா நீ அவள்கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்பா மாமா நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, இப்போதைக்கு இவ ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. எப்படின்னா இவ உள்ளூர், அது மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டி கமிஷனர் வர, இவளோட பவரும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து இவளை வச்சு இந்த குடும்பத்தில் கதையை முடிப்போம், அப்புறம் வந்து இவ கதையை நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே சொல்கிறான். அதே மாதிரி தான் ரம்யா யோசிக்கிறா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவளை வச்சு சாதிச்சுக்கிட்டு பழி இவங்களை போட்டு இவங்களே ஜெயிலில் பிடிச்சி போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்க. எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் மதிக்கிட்ட வந்து அந்த சின்னப்பட்ட வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி உனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் நீ நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சின்னப்பா வந்து தப்புன்னு ஒன்றதற்கு காளியம்மன் மாதிரி மாறிடுனே அம்மா நீ அம்மா அந்த மாதிரி இவ்வளோ நாள் சின்ன பொண்ணு உருவத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ரொம்ப நன்றிம்மா, நீ மட்டும் இல்லைன்னா எல்லாரும் வந்து என்ன இது பண்ணியிருப்பாங்க, போலீஸ் வந்து எங்கள் மாமா அரெஸ்ட் பண்ணி போயிருக்கோம், இந்த கோயிலில் நடத்துகிற திருவிழா வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து கனவாகவே கலந்து போயிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப அழுது இது பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த சின்ன பொண்ணு சொல்கிறான், நீ இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஆறுதலாக அந்த வார்த்தை சொல்லுவாள். சொன்ன நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருப்பா. அண்ணன் சொல்லிட்டு இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீ தான் என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க ரொம்ப நாள் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம், யாராச்சும் நம்மளை தேடி இங்கே வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து நேராக போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் எல்லாரும் கூழ் குடிச்சிட்டு கூழ் சூப்பராக இருந்துச்சு அண்ணன் சொல்லிட்டு எல்லாம் வாழ்த்தி பாராட்டிட்டு போகிறாங்க. தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. இது சண்முகத்துக்கு சரியான ஹாப்பி. அப்படின்னா கோயிலில் அவங்க சொன்ன மாதிரி திருவிழாவுக்கு சொன்ன மாதிரி நடத்திட்டு இருக்கு, நல்லா கிராண்டாக நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக அவளுக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி குன்றத்தூர் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னாடி நடத்தணும் அப்படின்னு. இந்த வருஷம் அவளுக்கு வந்து அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து அண்ணன் பார்த்துட்டு வந்து மாமா இவள் சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி கார்த்திகை சொல்லிட்டு இருக்கேன், எப்படி பார்த்தியா மாமா சிரிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லும்போது ஆமாம் அப்பாவோட சந்தோஷமே இதில் தான் இருந்திருக்கு, பார்த்தியா அப்பா எப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் பார்த்துட்டு என்ன கண்ணுங்களா எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இப்படியே ரொம்ப நாள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாமா எங்களோட ஆசைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.